தற்போது நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தேசிய அளவிலே கிடைத்திருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்கள், பின்னடைவு சந்தித்திருக்கிறார்கள் என்பதை ஜெயா தொலைக்காட்சியினுடைய சிறப்பு செய்தியாளர் திரு யோகேஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். சுஃபியான், இன்னைக்கு மொத்தம் 542 மக்களவை தொகுதிகளுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தேசிய அளவில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வரைக்கும் இப்போ எத்தனை தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை தாண்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 543 அதில் ஏற்கனவே பாஜகவுக்கு 1 வெற்றி அப்படின்றது உறுதியாகிருச்சு. அப்போ 542க்கு தான் இப்போ வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது. அதில் 536 மக்களவை தொகுதிகளுக்கு இப்போ வரைக்கும் முன்னணி நிலவரங்கள் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக 233 இடங்களில் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க 536 மக்களவை தொகுதிகளில். இதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே 99 இடங்களில் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. இதே போல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரையிலுமே 36 இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 22 இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் 19 இடங்கள்லையும், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் 15 இடங்களிலும், ஜனதா தளை பொறுத்தவரையிலுமே 14 இடங்களிலையும் முன்னணி நிலவரத்தில் இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில், முன்னணி நிலவரங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா பாஜக ஓரளவுக்கு அவங்க முன்னணி நிலவரத்தில் இருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு மிக கடுமையாக போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி மிக வேகமாக முன்னேறி வரதை பார்க்க முடியுது. இது ஒட்டுமொத்த இந்திய அளவில். இதில் நம்ம தொகுதி வாரியாக பார்க்கலாம். நட்சத்திர தொகுதிகளில் பொறுத்தவரையிலுமே எவ்வளவு பேர் எத்தனை இடங்களில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில் அவங்களுடைய முன்னணி நிலவரம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இது அமேதி மக்களவை தொகுதியில், அமேதி மக்களவை தொகுதிகளில் பாஜகவுடைய வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை பொறுத்தவரையிலுமே 23,428 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அப்ப அங்க யாரு முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கிஷோரி லால் என்பவர் தான் கிட்டத்தட்ட 23,428 வாக்குகள் முன்னணி நிலவரத்தில் இருக்காரு. அவருக்கு இப்போ வரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது 82,577 வாக்குகள் என்பது பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய அமேதி மக்களவை தொகுதிகளில் 2019 தேர்தலில் ராகுல் காந்தியை தோற்கடித்த ஸ்மிருதி இரானி இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதுவும் சிறிய அளவில் இல்லை, 23,428 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த பின்னடைவு என்பது வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தகவல் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. இது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி இப்போ வரைக்கும் பெற்றுக்கக்கூடிய வாக்கு என்பது 1,19,485 வாக்குகள். ஆப்போசிட் பார்ட்டியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அஜய் ராய் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை விட 34,638 வாக்குகள் என்பது முன்னிலையில் இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மக்களவை தொகுதியுடைய நிலவரம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதி என்பது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி. காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாவது கோட்டையாக கருதப்படக்கூடிய ரேபரேலி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக சோனியா காந்தி இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்போது வரைக்கும் அவர் 68,789 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணி நிலவரத்தில் இருக்கார். அவர் ராகுல் காந்திக்கு இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது 1,33,307 வாக்குகள். ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை பொறுத்தவரை தினேஷ் பிரதாப் சிங் 68,789 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருக்கார். 68,000 வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கார் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக சார்பிலான வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்கை பொறுத்தவரையிலுமே. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி அதே போல ராகுல் காந்தி போட்டியிடக்கூடியது கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில். 2019 மக்களவை தேர்தலில் வயநாட்டில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் 2024 தேர்தலில் ராகுல் காந்தியை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய சிபிஎம் வேட்பாளர் ஒருவரை போட்டியிட்டார் என்பது நமக்கு நினைவு இருக்கலாம். அதே நேரத்தில் ராகுல் காந்தி இப்போ எண்ணப்படக்கூடிய வாக்குகளில் 2,08,904 வாக்குகள் என்பதை பெற்றிருக்க, அதாவது 1,20,206
வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் இருக்கார். 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி தன்னுடைய வெற்றியை நோக்கி இந்த பயணிக்கக்கூடியதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல பார்க்க முடியுது. ராகுல் காந்தியை எதிர்த்தும் பல்வேறு வகையில் விமர்சித்தும் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டவர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் அன்னி ராஜா. இவங்க 1,20,206 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ராகுல் காந்திக்கு இவங்களுக்கும் 1,00,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசங்கள் என்பது இருக்குது அப்படின்றத தேர்தல் ஆணையத்துடைய விளக்கங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. மற்றொரு முக்கியமான நட்சத்திர தொகுதி என்பது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் மக்களவை தொகுதி. இதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டியிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இதுவரை கிடைக்கப்பெற்றக்கூடிய வாக்குகள் என்பது 3,08,563 வாக்குகள். எதிர் வேட்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை விட 2,39,680 வாக்குகள் வித்தியாசத்துல அமித்ஷா முன்னணியில் இருக்கிறார் அப்படின்ற தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் போட்டியிடக்கூடிய கன்னூஜ் மக்களவை தொகுதிகளில் இதுவரைக்கும் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய மொத்த வாக்குகளில் 1,14,487 வாக்குகள் பெற்று அகிலேஷ் யாதவ் முன்னணியில் இருக்கார். அகிலேஷ் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி நிலவரத்தில் 41,101 வாக்குகள் என்பது அகிலேஷ் யாதவ் பெற்று முன்னணி நிலவரத்தில் இருக்கார். ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுலேருந்து இப்போ வரைக்கும் அணுவா அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அப்படி கவனிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, முதல் 1.5 மணி நேரங்கள் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படின்றது அடுத்த 1.5 மணி நேரங்கள் முழுவதுமா இல்லை. காரணம், பாஜக கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் கீழே சரிஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 135லேருந்து 226 சொல்லப்படக்கூடிய வேகத்தில் 100 தொகுதிகள் மிக வேகமாக முன்னாடி போயிருக்காங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் போது பாஜகவை விட காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக முன்னேறுகிறார்கள் அப்படின்றத தேர்தல் ஆணையத்துடைய அபிஷியல் வெப்சைட், இது நம்ம களத்திலிருந்து கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெற்றியையும் தோல்வியையும் உறுதி செய்யக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக இந்தியாவில் முன்னணி நிலவரத்தை நோக்கி அவங்க சென்று வராங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. நட்சத்திர வேட்பாளர்கள் ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளில் முன்னிலை பின்னடை நிலவரங்களை நம்ம அதிகாரப்பூர்வமாகவே இப்ப தெரிவிச்சிருக்கோம். சுஃபியான், ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் கேட்டு தெளிவுபடுத்துறேன். பீகாருடைய நிலவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பீகார் எப்படி இருக்கிறது? பீகாரோட நிலவரத்தை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கல. நான் உங்களுக்காகவே நான் பீகார் நிலவரத்தை மீண்டும் அந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்க முடியும். எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல பீகார் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய அந்த ரிசல்ட்டையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல பீகார் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பீகார்ல யார் இருக்கிறா அப்படின்னா ஜேடி மதசார்பற்ற ஜனதா தளம் 15 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. சுஃபியான், நீங்க அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கேமரா பர்சன் உங்களுக்காக அதை ஜூம் பண்ணி கூட காட்டுவாங்க. ஜேடியு என்று சொல்லப்படக்கூடிய ஜனதா தளத்தை பொறுத்தவரையிலுமே 15 இடங்கள்ல இருக்கிறாங்க. பாஜக 11 இடங்கள்ல இருக்கிறாங்க. அதே போல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்த்தா லோக் ஜனசக்தி பார்ட்டி, அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை பொறுத்தவரையிலுமே 5 இடங்கள்ல முன்னணி நிலவர இருக்காங்க. ராஷ்டிரிய ஜனதா தள் ஆர்ஜேடி என்று சொல்லப்படக்கூடிய கட்சி 4 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அதாவது சிபிஎம்எல் என்று சொல்லப்படக்கூடிய கட்சி என்பது 2 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. சிபிஐ 1 இடத்திலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 1 இடத்திலும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா செக்குலர் பார்ட்டி 1 இடத்துல முன்னிலையில் இருக்கிறாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் சமீப மாதங்களுக்கு முன்னதாக பாஜக பக்கம் தாவி இருந்தாரு. பாஜக மீண்டும் பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் முந்தைய வரலாறு. இது அப்படியே அந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. இது பாஜக அப்படின்ற ஓட்டை தாண்டி நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு என்பது பாஜக ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. காரணம், நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் அப்படின்றது பீகார் மாநிலத்தில் மிக பிணைப்பாக இருக்கக்கூடிய நிலையில பீகார்ல பாஜகவிற்கு ஒரு சாதகமான சூழல் நிலவுது அப்படின்றத இப்போ வரைக்கும் தெரிந்து கொள்ள முடியுது. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு டஃப் ஃபைட் தான் போகுது பீகார் மாநிலத்தில். காங்கிரஸா அல்லது ஆர்ஜேடியா, லாலு பிரசாத் யாதவா இல்ல நிதிஷ்குமார் யாதவா இப்படின்ற ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கு இல்லையா? இது இன்னும் ஒரு மணி நேரம் போகட்டுமே. போனதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப தெளிவா பீகார்ல யார் முன்னிலை இருக்கிறா அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். யோகேஸ்வரன், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுகாரம் எத்தனை சுற்றுக்கள் முடிந்திருக்கிறது? அதே நேரத்தில் இதுவரை எத்தனை சுற்றுகள் இன்னும் எஞ்சி இருக்கிறது என்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சுஃபியான், ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளில் இப்போ ரொம்ப உதாரணம் நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல நேயர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ சென்னையிலேயே 3 இடத்துல என்றாங்க சுஃபியான். அதில்
ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கக்கூடிய மையங்கள்ல ஒரு 17 சுற்று என்றாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 2 இடத்துலையும் அதே 17 சுற்று என்ன போறதில்ல. ஒரு இடத்துல 21 சுற்று என்றாங்க, இன்னொரு இடத்துல 24 சுற்று என்றாங்க. இது தமிழ்நாட்டுக்கே. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்ல வேறு வேறு வகைகளில் அந்த சுற்றுக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்குது. இன்னும் ரொம்ப நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 17 சுற்று தான் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு 24 சுற்று 26 சுற்று வரைக்கும் அதிகபட்சமா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தேர்தலுடைய கணிப்புகள் இருக்கு இல்லையா, இப்ப காலையில 8 மணிக்கு தொடங்கியிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை என்பது. இப்ப சரியா நம்ம மணி பார்த்தோம் அப்படின்னா 11 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்கு. இந்த வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக நிறைவடைந்து இந்த வேட்பாளர் வெற்றி, இந்த வேட்பாளர் தோல்வி அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்றதுக்கு நமக்கு இன்று நள்ளிரவு ஆயிரும். ஆனாலும் கூட சரியா ஒரு 2 மணி 3 மணி பிற்பகல் நேரங்கள்ல இவங்க தான் வெற்றி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை எப்படி சொல்றது அப்படின்னா 3 லட்சம் வாக்குகள் வந்து இப்போ ஒரு மக்களவை தொகுதியில் இருக்கு அப்படின்னா 1.5 லட்சம் வாக்குகளை தாண்டிட்டாங்களே அவங்க தான் பெரும்பான்மையில வெற்றி. அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வெற்றி என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே மெஜாரிட்டியை தாண்டிட்டாங்க ஒரு லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சில அந்த வாக்குகளை அப்படி நம்ம தெரிந்து கொள்ளும் போதே இந்த வேட்பாளர் வெற்றி என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் சரியா ஒரு 2 லிருந்து ஒரு 3 மணிக்குள்ளாக இந்தந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யோகேஸ்வரன் ரொம்ப துல்லியமா ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு செய்தியாளராக ஆரம்ப கட்டத்திலிருந்து பல மாதங்களாக இந்த இந்திய தேர்தலில் கணித்து சொல்வதில் உங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது. தற்போது எமக்கு கொடுத்த இந்த செய்தி இந்த விவாதத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் யோகேஸ்வரன். எமது இணைப்பில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். யோகேஸ்வரன், ரொம்ப மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.